இந்த அமைதிக்கு என்ன அர்த்தம்? மறுபடியும் மன்னிப்பா? இல்ல முத்து மாமா, மன்னிச்சதுக்கான பலனை போதும் போதுங்கிற அளவுக்கு அனுபவிச்சுட்டேன். இனிமேல் அந்த முட்டாள்தனத்தை சத்தியமா நான் பண்ண மாட்டேன் முத்து மாமா. நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அது உங்களோட விருப்பம். சபாஷ், கேட்டுச்சா? அப்போ ஸ்வேதாக்கு தண்டனை கொடுத்துடலான்னு சொல்றீங்க. கொடுத்துருவோம். அப்போ உன்னோட நிலைமை? ஐயோ பாவம். ஏன்னா நீ என்ன தப்பு பண்ணாலும் மாமா உங்களை விட்டுருங்க அப்படின்னு உனக்கு வக்காலத்து வாங்கின ஒரே ஆளு வெண்ணிலா. இன்னைக்கு அவளே மனசு நொந்துட்டா. என்ன பண்ண போற? உன்னை அடிச்சு கிடிச்சு உனக்கு அந்த மாதிரி தண்டனை கொடுக்குறதுலாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா உனக்கு மறுத்து போயிடுச்சு. சொரண கெட்ட ஜென்மம். உனக்கெல்லாம் உரைக்கவே உரைக்காது. சரி, ஃபைனலாக உனக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஒன்று, நீ கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லை இந்த வீட்டை விட்டு நீ போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு மறுபடியும் எங்க வாழ்க்கைக்கு நடுவில் வந்து எங்களுக்குள்ள பிரச்சனையை பண்றத உனக்கு கண்டம் துண்டமா வெட்டி அடிப்பாவி. கடைசியில என்னையே இப்படி பேச வச்சிட்டல. வெண்ணிலா, பூஜை ரூமுக்கு போய் தாலியை கொண்டு வந்து கிருஷ்ணன் கையில் கொடு. இந்த ஊமை ஊரை கெடுக்கணும் எங்களுக்கு தெரியும். நீ சைலண்டான ரியாக்ஷன்லாம் கொடுக்காத. உனக்கு சொன்ன மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்க. ஒன்று, கிருஷ்ணன் உன் கழுத்தை தாலி கட்டணும். இல்லை அந்த வீட்டை விட்டு வெளியே நீ கிளம்பி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டேன். நடிக்கிற உன்னை விட பெரிய நடிகெல்லாம் பார்த்தாச்சு. அடங்கு. வெண்ணிலா, சீக்கிரமா வெண்ணிலா. அது என்னன்னு தெரியல. போனா போட்டும் நான் பாட்டு உனக்கு மறுபடியும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். சரி, கடைசியா ஒரு கவுண்ட் ஒன்று கொடுக்குறேன். நான் 1, 2, 3 நீ எண்ணுவேன். அதுக்குள்ள நீ இதுக்கு சம்மதம் சொல்லணும். இல்லைன்னா ஒன்று, 2, 3. மாமா, இங்க பாருங்க மாமா, என்னால யாருமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு விருப்பம் இல்ல. கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? ஆமா, என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. முடியவே முடியாது மாமா, முடியாது. அப்ப வீட்டை விட்டு வெளியே போடி. கார்த்தி அண்ணே, இந்த ஸ்வேதோட பெட்டி படுக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வா. அவ எங்க போகணும்னு நினைக்கிறாளோ அங்கே தூக்கி போட்டு வந்துடுறேன். ஓகேண்ணே. நில்லு கார்த்திக். அவனை ஏன் தடுக்கிற சித்தி? இங்க பாரு முத்தரசு, உனக்கு ஸ்வேதாவை வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது.
எனக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னா வேற யாருக்கு இந்த அதிகாரம் இருக்கு? இந்த வாரிச்சத்து இந்த முடிவு ஸ்வேதாக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த கும்பலுக்கும். மணிக்கணும் சித்தி, உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எனக்கு தெரியும் நீ இப்படியெல்லாம் பேசுறதுக்கு தயாரா தான் வீட்டுக்குள்ள வந்திருப்பேன்னு. இந்த சொத்து இருக்கே, இதெல்லாம் உன் பேர்ல இல்லப்பா. இது எனக்கு முன்னாடியே தெரியும். இத சொல்லி உன் மனசை காயப்படுத்துற அளவுக்கு உன் சித்தி கிடையாது. ஆனா நீ என் மனசை புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்க. சரி, அப்ப யார் பேர்ல இருக்கு? இந்த வீட்டோட வாரிசு பேர்ல இருக்கு. நான் தான் இந்த வீட்டோட வாரிசு. இல்லப்பா, உன் பொண்ணு ருத்ரா தான் வாரிசு. ஆமாப்பா, இது உன் அப்பா வழி சொத்து இல்ல. அவர் எழுதி வச்ச உயிலு செல்லவே செல்லாது. இது உன் அம்மாவோட பரம்பரை சொத்து. அவங்க உனக்கு பிறக்க போற வாரிசுக்கு தான் இந்த சொத்தெல்லாம் போகணும்னு நேரடியா எழுதி வச்சிருக்காங்க. அதனால நீ முடிவெடுத்து இந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரையுமே வெளியே அனுப்ப முடியாது. இதோ அதுக்கான மூல பத்திரம் நீயே பாரு. சரி சித்தி, மூலப்பத்திரம் ஒரு மூலையில் எடுத்துட்டு போட்டோம். இப்போ என்ன, இந்த சொத்துலையும் இந்த வீட்லையும் எனக்கு உரிமை கிடையாது. ஆனால் என்னோட வாரிசு, அதாவது என்னோட ருத்ரா குட்டிக்கு உரிமை இருக்கு. அதாவது நான் யாரையும் இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னோட வாரிசு, அதாவது என்னோட ருத்ரா குட்டி சொல்ல முடியும். அதாவது ஸ்வேதாவை வெளியே போடி அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆனா என்னோட வாரிசு ஏன் ருத்ரா குட்டி சொல்லலாம்ல. ருத்ரா குட்டி, நீ தான் இந்த சொத்துக்கும் இந்த வீட்டுக்கும் ஏகபோக வாரிசுன்னு உன் பாட்டி ஏன் சித்தி சொல்லுது. சித்தி சொன்னா சரியா தான் இருக்கும். நீ சொல்ல செல்ல குட்டி, ஸ்வேதாவை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடலாமா? என்ன ருத்ரா அமைதியா இருக்க? சொல்லு ருத்ரா, அப்பா விஷயத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு உனக்கே தெரியும்ல, ஏன் அமைதியா இருக்க? மந்திரவாதி எல்லாம் வச்சு உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. உனக்கு கடத்த பார்த்ததெல்லாம் ஸ்வேதா தானே? சொல்லு. ஏன் ருத்ரா, ஏன் அமைதியா இருக்க? எவ்வளவு கெடுதல் பண்ணி அப்பாவை கல்லாக்கி போதும் போதுங்கிற அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்காங்க. நீ யோசனை பண்ணி நின்னுட்டு இருக்க. அப்பா கல்லா இருந்தப்ப நீ எப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுத? இப்ப பதில் பேசாம நின்னா என்ன அர்த்தம்?
இவங்கள சும்மா வீட்டை விட்டு விரட்டினா பத்தாதுப்பா. அம்மாவும் நீங்களும் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அதெல்லாம் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் வெறுமனே இவங்களை வீட்டை விட்டு விரட்டுங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்தாங்கப்பா, இந்த சாட்டையால நல்லா அடிச்சு அப்புறமா விரட்டுங்க. சிறப்பு. ஒரு நிமிஷம் இருக்கிற குட்டி. சித்தி, பத்திரம் பத்திரம். செல்லக்குட்டி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, பெண்ணிடலாம். நீங்க அப்படி போக செல்லம். சித்தி என்ன மன்னிக்கணும், இது என்னோட முடிவு இல்லை. நீங்க தானே சொன்னீங்க வாரிசு எதை சொன்னாலும் கேட்டு ஆகணும்னு. ருத்ரா குட்டி சொல்லிட்டா, அதே மாதிரி செஞ்சிடறேன். ஸ்வேதா, சத்தியமா எனக்கு இதுல விருப்பமே கிடையாது. ஆனா என்ன பண்றது, சித்தி சொல்லிடுச்சு வாரிசோட பேச்சை கேட்டே ஆகணும்னு. சித்தி சொல்லியும் நான் கேட்காம இருப்பேனா? இல்ல சித்தி? ருத்ரா குட்டி, பின்னிடலாமா? ஸ்வேதா ஆண்டி பாவம்பா, அடிக்க வேண்டாம்ப்பா. ஆயுதம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஹே, நீ யாரு? என்ன மாதிரி இருக்க? நான் தான் உன்னை பார்த்து இந்த கேள்வி கேட்கணும். நீ யாரு? நீ என்ன மாதிரியே இருக்க? என் பேரு ருத்ரா. உன் பேர் என்ன? என் பேர் தான் ருத்ரா. நீ என்ன என் பேரை வச்சிருக்க? நீ வந்து பொய் சொல்ற. நீ இப்ப யாருங்கிற உண்மைய எல்லாருக்கும் நான் எப்படி காமிச்சு கொடுக்கறேன் பார். இது யாரு? ஓ, உனக்கு இந்த வீட்ல இருக்கிற யாரையுமே தெரியாதா? என் மூலமா யார் யாரு இந்த வீட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க பாக்குற, அப்படிதானே? ஓகே, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நான் தைரியமா சொல்றேன், நீ தெரிஞ்சுக்கோ. இது எங்க அப்பா, பேர் முத்தரசன். இது ஸ்வேதா ஆண்டி. அது நீலாம்பரி பாட்டி. அது பூங்கோத அத்தை. அது மருது சித்தப்பா. இது அழகப்பன் மாமா. அது கிருஷ்ணன் சித்தப்பா. இது எங்க வெண்ணிலா அம்மா. இது எங்க கலை சித்தி. அது எங்க சிம்ரன் சித்தி. அது எங்க ஜனனி அத்தை. அது எங்க கார்த்திக் சித்தப்பா. அது எங்க கௌதம் மாமா. போதுமா? கரெக்டா சொல்லிட்டானா? அப்பா, என்னப்பா இதெல்லாம்?
என்ன முத்தரசு, ரொம்ப வீரப்பா இப்ப பேசின, ஆ? இப்ப குழம்பி போய் நிக்கிற. அண்ணே, கண்டிப்பா இதுல ஏதோ பெரிய சதி இருக்குண்ணே. எதுப்பா சதி? இதுல சதின்னு பேசுறதுக்கெல்லாம் இடமே இல்ல. முத்தரசு, ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு. ருத்ராவை நீ குழந்தையில இருந்து என்ன சொல்லி வளர்த்திருக்க? யாரு என்ன தப்பு பண்ணாலும் அத மன்னிக்கணும்னு தானே? அவ மன்னிச்சிருக்கா. ஸ்வேதாவை அடிக்காதன்னு சொல்லும் போதே தெரியல அது உன்னோட குணம்னு. அவ சாட்டை எடுத்து ஸ்வேதாவை அடிக்க சொல்றான்னா கண்டிப்பா அவ உனக்கு பிறந்த குழந்தையா இருக்க முடியாது. உன்கிட்ட இருக்கிற மன்னிக்கிற குணம் இவகிட்ட சுத்தமா இல்லவே இல்லை. இத பாரு, நீ யாரு? உன்னை யாரு ருத்ரா மாதிரி நடிக்கிறதுக்கு அனுப்பி இருக்கா? சொல்லு. இல்ல, நான் தான் ருத்ரா. நான் தான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வந்தேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த? நவசக்தி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்பாவை நல்லபடியா ஆக்கி கூட்டிட்டு வந்தோமே. இந்த கதையெல்லாம் வேண்டாம். ஆமா, இதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா?